ஸ்ரீ அஸ்ட்ரோவிஸ் நேயர் அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் என் மனமார்ந்த இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த 2025ஆம் வருடம் உங்களுக்கு எல்லா வளமும், நலமும் கொடுக்கும் ஒரு நல்ல வருடமாக அமையணும்னு நான் மனமார வேண்டிக்கிறேன். ஸ்ரீ அஸ்ட்ரோவிசன் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுத்து வரும் அனைவருக்கும் நன்றி. இன்னைக்கு நாம 2025ஆம் வருடம் ஜனவரி மாதம் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கும்னு பார்க்கலாம். புதிதாக ஒரு ஆண்டு பிறந்துட்டாலே இந்த வருஷம் நமக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு எல்லாருக்குமே இருக்கும். அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யற விதமா இந்த ஜனவரி மாதம் எல்லாருக்கும் நல்ல விதமா அமையுங்கிற நம்பிக்கையில இந்த 2025 ஜனவரி மாத ராசி பலன்களை பார்க்கலாம். தனுசு தனுசு ராசிக்கு இந்த ஜனவரி 2025 எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்குதுன்னு பார்க்கலாம். தனுசு ராசிக்கு இந்த மாத கிரக சூழ்நிலை எப்படி இருக்குன்னா, உங்களுடைய ராசியிலேயே சூரியன் இருக்கார், புதனும் இருக்கார். உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல சுக்கிரனும் சனியும் இருக்காங்க. ராசிக்கு 4ஆம் இடத்துல ராகு இருக்கார். 6ஆம் இடத்துல உங்களுடைய ராசி அதிபதி குரு அமர்ந்திருக்கார். 7ஆம் இடத்துல செவ்வாய் அமர்ந்திருக்கார். 10ஆம் இடத்துல கேது அமர்ந்திருக்கார். இந்த கிரக சூழ்நிலைகள் எல்லாமே எப்படி இருக்குன்னா, சனி உங்களுக்கு சாதகமான பலனை கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கார். மற்ற கிரகங்கள் எதுவுமே உங்களுக்கு சாதகமான இடத்துல இல்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில தனுசு ராசிக்காரர்கள் என்ன பண்ண போறாங்க? ஏற்கனவே குரு 6ஆம் இடத்துல வந்ததுல இருந்து ஏகப்பட்ட கடன் தொல்லைகளை கொடுத்து உங்களுக்கு உங்களை கடனாளியே ஆக்கிட்ட செலவுகள் ஏகப்பட்டது உங்களுக்கு வந்திருக்கு. எல்லா செலவுகளும் உங்க தலைமையிலேயே விழுந்திருக்கு. இது வரைக்கும் ஏற்கனவே வேறவங்க பண்ணிட்டு இருந்த செலவுகள் கூட இப்போ உங்களுடைய கைக்கு மாறிடுச்சு. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை தான் குரு உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துட்டு இருக்கார். ஆனாலும் அதையும் எல்லாத்தையும் தாங்கக்கூடிய அளவுல தான் தனுசு ராசிக்காரர்கள் இருக்கீங்க. எது வந்தாலும் பார்த்துக்கலாம் ஒரு கை அப்படிங்கிற ஒரு அமைப்புல குரு 6ஆம் இடத்துல இருந்து உங்களுக்கு கடன்களால வர தொல்லைகளை தாங்கிக் கொள்ற ஒரு சக்தியையும் கொடுத்துட்டு இருக்காருன்னு தான் சொல்ல முடியும். ஒரு சிலருக்கு எதிர்ப்புகளும் நிறைய இருக்கு. வேலை செய்யற இடத்துல, வீட்லயும் சரி, சுத்தியும் சரி, உற்றார் உறவினர்கள் கூடவும் சரி, எதிர்ப்புகளும் நிறைய ஏற்பட்டுட்டு இருக்கு. எது எடுத்தாலும் அவங்க இதுல ஒரு குறை கண்டுபிடிக்கிறது, அதுல ஒரு பிரச்சனை பண்றது, போட்டி, பொறாமை, தொழில்ல இந்த மாதிரி சூழ்நிலை எல்லாமே தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏற்படுது. இந்த மாதம் 3ஆம் இடத்துல சுக்கிரன் போய் அமர்றது ஒரு சாதகமான அமைப்பு. உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு கைகூடி வர ஒரு அமைப்பா இருக்கு. இந்த மாதம் 3ஆம் இடத்துல சனி ஆட்சியாக இருந்து சுபத்துவமாகவும் ஆகிறதுனால, சுக்கிரனால ஒரு பாசிட்டிவ் பிளானட்டா சனி மாற போறதுனால, சனியால எல்லா ராசிக்காரர்களுக்கும் ஒரு சாதகமான பலன்கள் ஏற்பட போகுது இந்த மாதம். அதுல தனுசு ராசிக்காரர்களான உங்களுக்கு எந்த மாதிரி ஒரு சாதகமான பலன்கள் ஏற்படுதுன்னா, உங்களுடைய முயற்சிகள் அத்தனையும் பலிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. நீங்க எங்கேயாவது ஒரு உதவி கேட்டிருந்தீங்கன்னா, அந்த உதவிகள் உங்களுக்கு தானாகவே தேடி வந்து அமைகின்ற அமைப்பு. உங்களுடைய இளைய சகோதர, சகோதரிகளோட ஒரு இணக்கமான சூழ்நிலை ஏற்படுகின்ற அமைப்பு ஏற்படும். உங்களுக்கு புகழ் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு, உங்களுடைய அந்தஸ்து உயரக்கூடிய அமைப்பு இதெல்லாமே சனியால சுபத்துவ சனியால பாசிட்டிவ் பிளானட்டா மாறுற சனியால உங்களுக்கு கிடைக்க போகுது. உங்களுடைய வீடு, வாகனம் வாங்குற கனவுகள் எல்லாமே ராகு நிறைவேத்திட்டு தான் இருக்கார். உங்களுக்கு ஒரு நல்ல பிரம்மாண்டமான வீடு அமையிற யோகம், வாகனம் அமையிற யோகம் எல்லாம் தனுசு ராசிக்காரர்களுக்கு இருக்குது. உங்களுடைய 5ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல இருந்து உங்களுடைய ராசியவே இந்த மாதம் பார்க்க போறார். உங்களுடைய ராசியை 3 கிரகங்கள் இந்த மாதம் தொடர்பு கொள்ளுது. சூரியன், புதன் உங்களுடைய ராசியிலேயே இருக்காங்க. செவ்வாய் 7ஆம் இடத்துல இருந்து உங்களுடைய ராசியை பார்க்குறார். இதனால நீங்க இந்த மாதம் எப்படி இருக்க போறீங்க? புத்திசாலித்தனத்தோட ஒரு முடிவெடுக்க போறீங்க. எந்த முடிவுகள் எடுத்தாலும் அத ஒரு புத்திசாலித்தனமா யோசிச்சு, ஆலோசிச்சு தான் எடுக்க போறீங்க. புத்திய கூர்மையா தீட்ட போறீங்க. சூரியன் உங்களுடைய ராசியில இருக்கிறதுனால, கொஞ்சம் ஒரு ஆளுமைத்தன்மையும், அதிகாரத்தன்மையும் உங்களுக்கு ஏற்படும். செவ்வாய் உங்களுடைய ராசிய பார்க்கறதுனால, கோபம் கோபம் உங்களுக்கு சுல்லுன்னு வந்துடும். ஏற்கனவே சூரியன் ராசியில இருந்தாலும் ஒரு மூளைச்சூட்டை ஏற்படுத்துற அமைப்பு தான். இது செவ்வாயும் பார்த்துட்டா, இந்த மாதம் கொஞ்சம் நீங்க உஷ்ணமான ஒரு சூழ்நிலையில தான் இருப்பீங்க. எதுக்கெடுத்தாலும் கோபம் வரும். நல்லா தனுசு ராசிக்காரர்களுக்கு. அது ஒரு பலனா இருந்தா கூட, செவ்வாய் உங்களுடைய 5ஆம் அதிபதி. உங்களுக்கு அதிர்ஷ்டத்த கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். உங்களுக்கு ஒரு நல்ல கிரகம்னு வச்சுக்கோங்க. அது 7ஆம் இடத்துல இருந்து உங்களுடைய ராசிய பார்க்கறதுனால, உங்களுக்கு அதிர்ஷ்டத்த கொஞ்சம் கொடுக்க தான் செய்யும். கொஞ்சம்னு இல்ல, அதிர்ஷ்டத்த கொடுக்கவும் செவ்வாய் கடமைப்பட்டவரா இருப்பார்.
தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் ஓரளவுக்கு நல்ல பலன் தான். ஏன்னா, ஏதாவது ஒரு கிரகம் உங்களுக்கு நல்ல பலன குடுத்தா போதுமே, நீங்க தப்பிச்சு பிழைச்சிருவீங்க. உங்களுடைய ராசி அதிபதி மறைஞ்சிருக்கிறதுனால. அதனால உங்களுடைய சப்போர்ட்டான ஒரு கிரகம் உங்களுக்கு குருவுக்கு அடுத்தது உங்களுக்கு சப்போர்ட் பண்ற ஒரு கிரகம் எதுன்னா, அது செவ்வாய் தான் கண்டிப்பா. அது உங்களுடைய ராசிய பார்க்கறது ஒரு நல்ல அமைப்பு தான். ஒரு சில விஷயங்கள் மைனஸ் பாயிண்ட் இந்த கோவம் வர்றது, எரிச்சல் இதெல்லாம் இருந்தா கூட, செவ்வாய் ஆதிபத்திய விசேஷமா உங்களுக்கு அதிர்ஷ்டத்த குடுக்க போறார். குழந்தைகள் வழியிலயும் உங்களுக்கு ஒரு நன்மைகள் கிடைக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்த போறார். அதனால தனுசு ராசிக்காரர்களுக்கு பரவால்ல. இந்த மாதம் ஓரளவுக்கு நல்ல மாதமாகவே அமையப் போகுது. வேலை தேடிட்டு இருக்கிற இளைஞர்களுக்கு வேலை கிடைக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய தொழில் ஸ்தானமும் 6ஆம் இடமும் குருவால சுபத்துவப்படுத்தப்பட்டிருக்கு. அதனால கண்டிப்பா வேலை தேடிட்டு இருக்க இளைஞர்களுக்கு, தனுசு ராசி இளைஞர்களுக்கு கண்டிப்பா ஒரு நல்ல வேலை கிடைக்கும். வேலை செய்யற இடத்துலயும் சில மாற்றங்கள குரு உங்களுக்கு கொண்டு வருவார். 6ஆம் இடத்துல உங்களுடைய ராசி அதிபதி போய் இருக்கிறது ஒரு நல்ல சூழ்நிலை இல்ல. உங்களுக்கு எல்லாத்துலயும் ஒரு பிரச்சனைகள குடுக்கக்கூடிய இடம். நீங்களே பிரச்சனைகள்ல போய் மாட்டிக்கிட்டீங்க அப்படிங்கிற அர்த்தத்த எடுத்துக்கிட்டாலும், 6ஆம் இடம்ங்கிறது வேலையை குறிக்கக்கூடிய ஒரு இடம். அந்த இடத்துல ஒரு சுப கிரகம் அமர்ந்திருக்கிறதுனால, வேலை விஷயத்துல உங்களுக்கு நல்ல சூழ்நிலைகள், நல்ல அமைப்புகள், நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய அமைப்ப குரு உங்களுக்கு ஏற்படுத்துவார். மாணவர்களுக்கு எப்படி இருக்கும்? மாணவர்களுக்கு இந்த மாதம் ரொம்ப அற்புதமா இருக்க போகுது. ஏன்னு கேட்டீங்கன்னா, புதன் கல்விக்கு உகந்த கிரகம், அறிவு கிரகமான புதனே உங்களுடைய ராசியில தான் இருக்க போறார். அதனால ரொம்ப புத்திசாலித்தனமா இந்த முறை நல்லா படிச்சிருவீங்க. படிப்பு மேல ஈடுபாடும், ஆர்வமும் உங்களுக்கு அதிகமா இருக்கும். அதனால மாணவர்கள் இந்த மாதம் நல்லாவே படிப்பீங்க. உங்கள் படிப்புக்கு எந்த தடையும் இல்ல. அதனால தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த ஜனவரி மாதம் ஓரளவுக்கு நல்ல மாதமாகவே இருக்க போகுது. போன மாதத்த விட இந்த மாதம் கொஞ்சம் பரவால்ல. பெட்டரா தான் இருக்க போகுது. நீங்க இதுவரைக்கும் ஸ்ரீ அஸ்ட்ரோவிஷன் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி. வாழ்க வளமுடன்.